शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ग्रन्थे कूटस्थदीप प्रकरण கூட்டஸ்ததீப பிரகரணம் அப்படின்னு பேரு. இங்க கூட்டஸ்ததீப பிரகரணத்தை எப்படி விளக்குகிறார் அப்படின்னு சொன்னா, சித்து சிதாபாசன் பிரதிபலிக்கிற சைத்தன்யம், இதனுடைய கலவைதான் ஜீவன் அப்படின்னு சொன்னார். இத இரண்டு விதமான வாதங்கள் ரொம்ப ஃபேமஸா வேதாந்தத்துல இருக்க. அவச்சேதகவாதம், பிரதிபிம்பவாதம் அப்படின்னு. இப்படி சித்துல பிரதிபலிக்கக்கூடிய அந்த மைண்ட்ன்ற ஒரு மீடியம்ல அந்த சித்தானது பிரதிபலிக்கிறது. கண்ணாடியில எப்படி சூரியனானது பிரதிபலிக்கிறதோ, அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிற சூரியனுடைய ஒளியை வைத்துக் கொண்டு அவன் இன்னொரு இடத்துல அதை டைரக்ட் பண்ணான்னா அந்த இடத்துலயும் எப்படி ஒளியானது தெரிகிறதோ, அப்படி அந்த ஒளி உண்மையிலேயே சூரியனை தவிர வேற ஒளி இல்லை. உண்மையான பாசம் சூரியன் தான். இந்த கண்ணாடி வழியாக வரக்கூடிய பாசம் ஆபாசம் தான், ரிஃப்ளக்ஷன் தான். அது பிம்ப ஆகாசம் இல்ல, பிரதிபிம்ப ஆகாசம். அப்படி பிம்பம் இல்ல, அது பிரதிபிம்பமாக விழக்கூடிய ஒரு லைட் தான் அது அப்படின்னு சொன்ன எக்ஸாம்பிள முதல்ல எடுத்துட்டு சொன்னார். சொல்லி இதுதான் பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு நடுவுல ஒரு சந்தேகம் அவச்சேதகவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவச்சேதகவாதத்துல அவன் எப்படி ஜீவனையும் பிரம்மத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமானது கடாகாசம், மகாகாசம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் ஆகாசம் அப்படின்னு அந்த உபாதியை வைத்துக் கொண்டு பேசுகிறோமோ, அப்படி உபாதி பரிச்சின்னமாக இருக்கக்கூடியதுதான் சைத்தன்யமானது. அந்த உபாதியானது உடஞ்சுட்டே ஆனால் அந்த ஆகாசமானது பேராகாசத்தோட போய் சேர்ந்துருது, மகாகாசத்தோட சேர்ந்துருது அப்படின்னு அந்த மெத்தட்ல பண்ணார். இவர் இந்த மெத்தட்ல பண்ணார். அவர் அதுக்கு நிறைய பூர்வபக்ஷங்கள்லாம் பண்ணார். பூர்வபக்ஷங்கள்லாம் பண்ணி ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கு, தத்ரிஷ்டுவா ததேவானுப்ராமிஷதே ததனுப்ரவிஷ்ய, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அவர் மனசு வழியா போய் இப்படி பிரதிபிம்பித்தான்னு சொல்ல, எல்லா உபாதியிலையும் அவர் இருக்காரு அப்படித்தானே சொல்லியிருக்கு. இல்ல சில உபநிஷத்து இருக்கு, நீ தைத்திரிய உபநிஷத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது. ஐத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. எப்படி இருக்கு, கதன்னிதம் சாட்சாதேவ மதுருதேசியாம் அப்படின்னு சொல்லி, நான் இல்லாம இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானானவர் விதாரிய மூர்த்த சீமானம் பிரவிஷ்டா அப்படின்னு சொன்னார். இந்த மூர்தானத்தை சீமாவில் உள்ள நுழைஞ்சார் அப்படின்னு சொன்னதுனால இங்க பிரதிபிம்பவாதத்தை சொல்றதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவன் என்ன சொன்னா, பிருகதாரண்யகோபனிஷத்தான வாக்கியமானது எங்களுக்கு சௌகரியமா இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லி சமுத்தாயைஷ பூதேபியா தான்யேவ அணுவினஷ்யதி விஸ்பஷ்டம் இது மைத்ரேயே யாஜ்ஞவல்க்ய உவாச. இப்போ அப்படி சொன்ன அந்த ஸ்லோகத்துல நாசமாறுதுன்னு சொன்னதுனால நீங்க சொல்ற சிதாபாசனே போயிட்டு தானே இல்லையா, அவர் சித்து இருக்கும் அப்படின்னு சொன்ன. இல்லப்பா, அங்கேயே அவர் கிளியரா யாஜ்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு அவினாஷி வா அயம் ஆத்மா அப்படின்னு கூட்டஸ்தா பிரதிபிபேச்சதா அதையும் தான் கூட சேர்த்துதான் சொல்லியிருக்காரு. ஆகையினால நீங்க சொன்ன வாதங்கள் என்னெல்லாம் நீங்க அவச்சேதக வாதத்துல பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கேயும் சரியாக வருகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, ஜீவன் விலகின பிறகு சரீரம் தானே இறக்கிறது, ஆத்மா இல்லையே அப்படின்னு ஒரு பிரச்சனை எடுத்துன்னு வந்தான். இல்லப்பா, அதுவும் சொல்ல முடியாது. அது ஜீவனுக்கு தான் அது பொருந்தும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சித்துக்கு பொருந்தாது. ஆனாலும் இந்த ஜீவனை நீங்க சிதாபாசன்ல ரெண்டு அம்சம் இருக்கு. ஜீவம் நான் என்ற ஒரு அம்சமும் இருக்கு, அதுல சித்துன்ற ஒரு அம்சமும் இருக்கும் இல்லையோ. அதனால இந்த
அகங்காரமான நான் என்ற அம்சத்தை நீக்கிட்டு சித் என்ற அம்சத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டா அதுவும் சரியாவாங்க. எது வருகிற எது உண்டாகிறதோ எது போகிறதோ அது ஜீவன சரீரம் தான், அது சூக்ம சரீரம் தான். அதனால இவன் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்கிறத அதுவும் பொருந்தது தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இது இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 42வது ஸ்லோகத்துல முதல்ல ஸ்லோகத்தை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் மொல்லமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நாஹம் பிரம்ம இதி புத்யேத ச விநாஷி இதி சேத். நாஹம் பிரம்ம புத்யேத, அவன் நாசமடையக்கூடியவனாக இருந்தால் எப்படி சார் நான் பிரம்மம் என்பதை அறிய முடியும்? அறிய முடியாது. அகம் பிரம்மா இது சஹா விநாசி இது சேத் ந புத்தியேத, அவனால அறிய முடியாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் பதில் சொன்னார், ந தது, இல்லப்பா நீ சொல்றது தப்பு. எப்படி இருக்கு இந்த சாமானாதிகரண்யத்துல மகா வாக்கியத்தை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? அதுதானே உன்னுடைய பிரச்சனை. மகா வாக்கியத்தை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்னு. மகா வாக்கியத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அகம் பிரம்மாஸ்மியை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு 2 வழிகள் இருக்குப்பா. ஐக்கிய சாமானாதிகரண்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வாதாயாம் சாமானாதிகரண்யம்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, சாமானாதிகரண்யஸ்ய வாதாயாம், இப்படி பாதாயாம் சாமானிகரணம் அப்படின்ற பட்சத்தை எடுத்துக்கொண்டா இது சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப இந்த பாதாயாம் சாமானாதிகரண்யம்னா என்ன, ஐக்கிய சாமானாதிகரண்யம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விசாரமா பார்த்தோம்னாக்கா புரிந்து கொள்ளலாம். பாருங்க, வித்யாரண்யர் என்ன பிரக்கிரியை யூஸ் பண்ணிட்டு இருக்க? ஆபாசவாத பிரக்கிரியா. அது தட் இஸ் சிமிலர் டு பிரதிபிம்பவாத பிரக்ரியா. ஆபாசவாதம்னாலும் பிரதிபிம்பவாதம்னாலும் ஒண்ணுதான். இப்ப என்ன மெத்தட யூஸ் பண்ணி அவர் ஜீவனையும் ஈஸ்வரியனையும் இங்க விசாரம் பண்றார் அப்படின்னாக்க, ஜீவனானவன் சிதாபாசன் அப்படின்னு பேரு. அவன் யாரு? சித்துல தோணிக்கூடிய ஒரு ஆபாசம். சித்து இங்க பிரதிபலிக்கிறதுனால இவனுக்கு நான் என்ற ஜெகமானது அகங்காரமானது வருது. அந்த அகங்காரமானது வந்ததுனால அதுல அவன் மூழ்கி போய் நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் எல்லாம் பண்றேன்னு நினைக்க ஆரம்பிச்சு அந்த சித்தானவரை மறந்துட்டான் இல்லையா. இந்த அது எங்க தெரியுது அப்படின்னா, இந்த சூக்ம சரீரம் இந்த மீடியத்துலதான் அந்த ஆர்த்தி தெரியுது இல்லையா. அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமானது எங்க தெரியுது? இந்த புத்தி என்ற ஒரு மீடியத்துலதான் தெரியுது. இதே மாதிரி ஈஸ்வரனானவனும் எப்படி இருக்கான்? உலகத்துல இருக்கும் பொழுது அவரும் சத்தியம் தானே, பிரம்ம சத்தியம். ஆனா ஜகத்துல தோணிக் கொள்ளும் பொழுது அவனும் சிதாபாசனாகத்தான் தோன்றிக் கொண்டிருக்கிறான். வேர்ல்டு அப்படின்ற ஒரு மீடியம்ல அவர் ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னார். இப்ப இதுக்கு ஸ்ருதி சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஸ்ருதி சப்போர்ட் ஆனது இருக்கு. சமுத்தாய பூதேபியா தானியேவ அனுவினிஷ்யதி விஸ்பஷ்டம் இது மைத்ரேயே யாஜ்ஞவல்கியோ உவாச்ச அப்படின்னு சமுத்தாய அப்படின்ற ஸ்லோகத்துல அவர் கிளியரா சொன்னார். இந்த ஆத்மாவானது பூதங்களுடன் சேர்ந்து உண்டாகி அவைகளை அனுசரித்தே நாசத்தையும் அடைகிறது அப்படின்றது, மீடியமானது நாசத்தை அடைகிறது அப்படின்னு சொன்னார். சோ சிதாபாசனானவன் அப்படின்னாக்க என்ன ஆச்சு? டெம்பரரியா தானே இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்டான். அப்ப அதுக்கு பதில் என்ன சொன்னா, அவிநாசி அயம் ஆத்மா அப்படின்னு பிரேத்திய சம்யா அஸ்தி போன்ற வாக்கியங்கள். அப்ப அந்த ஆத்மாவானது எப்பொழுதும் இருக்கு. ஆபாசனானது செத்து போறான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவன் போறான் வரான், அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு பதில் சொன்னோம். இப்போ பூர்வ சந்தேகம் வந்துருக்கு. இப்போ நல்லா கவனிக்கணும், பூர்வபக்ஷியினுடைய எண்ணத்தை பார்த்து. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனானவர் அனித்தியம் இல்லையா. சிதாபாசன் போறான் வரான்றத நீங்களே ஒத்துட்டீங்க, உங்க வாயிலேயே ஒத்துட்டீங்க. ஜீவனும் போகிறான் வரான், ஆனா ஆத்மா எங்கும் போவதில்லை, எங்கும் அழுவதில்லை, அவர் எப்பொழுதும் இருப்பார்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படி சொன்ன காரணத்தினால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாங்க, இப்ப அப்படி சொன்ன காரணத்தினால உங்களை பொறுத்த வரைக்கும் அகம்னா என்ன? ஜீவன். நான் என்றால் ஜீவன். அகம் இஸ் ஈக்குவல் டு ஜீவஹா.
ஜீவஹா இஸ் ஈக்குவல் டு அனித்ய சிதாபாசா. அதானே நீங்க சொன்னீங்க, கரெக்டா பாருங்க. நாங்க சொல்ற சிதாபாசனானவன் டெம்பரரி, அவன் தான் போவான், ஆத்மா எங்கேயும் போவதில்லை வருவதில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அகம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தானே அகம் அகம்னு சொல்றோம். அந்த அகமானது இஸ் ஈக்குவல் டு ஜீவஹா, ஜீவஹா இஸ் ஈக்குவல் டு அனித்ய சிதாபாசா. ரைட்டா? அப்படி இருக்கும் பொழுது அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தைக்கு உங்களால நீங்க எப்படி சொல்ல முடியும்? அனித்யா சிதாபாசா நித்திய சைத்தன்யாவும் நித்திய சைத்தன்யமாக இருக்கிறேன் அப்படின்றது எப்படி பொருத்தும்? உங்களுடைய பட்சம்படி அகம் அப்படின்றது ஜீவனாக இருக்கும் பட்சத்தில் ஜீவனானவன் வினாசியாக இருக்கிறதுனால, அனித்தியமாக இருக்கிறதுனால, பிரம்மமோ அவிநாசியா இருக்கிறதுனால, நாசமற்றவராக இருக்கிறதுனால, நீங்க சொல்ற அகமானது நாசத்துடன் கூடியவனாகவும் அனித்தியமாகவும் இருக்கிறதுனால, அகம் என்ற அனித்தியமான ஜீவன் பிரம்மம் என்ற நித்தியமான சைத்தன்யமோ எப்படி சார் ஒன்னா இருக்கும்? இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால உங்களுடைய அனுமானமானது தப்பு. சிதாபாசவாதமானது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நீங்க சுத்தி சுத்தி வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வபக்ஷி என்ன சொன்னா, 42வது ஸ்லோகம் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் இதுதான். நாகம் பிரம்மா இதி புத்யேத சவிநாஷி இதி சேத். இந்த சிதாபாசன் நாசமடையக்கூடியவனாக இருந்தானே ஆனால் நான் பிரம்மம் என்ற அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தை மகா வாக்கியத்தின் மூலமாக அவன் எப்படி நான் பிரம்மம் என்பதை அறிய முடியும்? ஒன்று அனித்தியம், ஒன்று நித்தியமாச்ச. அனித்தியம் நித்தியமாகாது, நித்தியம் அனித்தியமாகாது. இது இருட்டு, அது வெளிச்சம். இருட்டும் வெளிச்சம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காது. அவித்தியம் வித்தியம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காது. ஸ்ரேயசும் ஸ்ரேயசும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஜீவனே பிரம்மம் என்ற வார்த்தையை அவன் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதனால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் சொன்னார், ந தத். இது இப்படி பிரிச்சுக்கணும். அகம் பிரம்மா இதி புத்யேத விநாசி இதி சேத். அது அப்படி இல்லப்பா. ந தத். வித்யாரண்யர் ரொம்ப ஸ்டபான அதுக்கு ஒரு பதில் சொல்றார். நீ கேட்கிற கேள்வி தப்புப்பா. அவன் சிதாபாசன் நாசமடையக்கூடியவனாக இருந்தால் அவன்தான் நீ ஜீவன் சொன்னதுனால அந்த ஜீவன் பிரம்மத்தை அறிய முடியாது. அவன் எப்படி அகம் பிரம்மாஸ்மி என்று அறிய முடியும்? அதனால சம்பவிக்காது அப்படின்னு சொன்னான். அதுக்கு வித்யாரண்யர் பதில் சொல்றாரு, ந தத் அப்படின்னா நீ சொல்றது தப்புப்பா, கிடையவே கிடையாது. சாமானாதிகரண்யஸ்ய பாதாயாம் சாமானாதிகரஸ்ய, ரெண்டு பதங்களுக்கு ஒரே பதத்துல தாத்பரியம் அன்வயிக்கும் தன்மை இருக்கும் போது அதுல எந்த அம்சம் பாதிக்கப்படுகிறதோ அந்த அம்சத்தை புரிந்து கொண்டால் இந்த ஒரு அர்த்தமானது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இல்லையா? சொல்றதுக்காக பாதாயாம் சாமானி, ரெண்டு பதங்கள் ஒன்னை சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய பாதையானது இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஜீவனானவன் அனித்தியமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன அர்த்தத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த அர்த்தத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ணான்னா அந்த அகம் சிதாபாசன் இல்லப்பா. அந்த சிதாபாசன்றவர் சித்து பிளஸ் ஆபாசம் ரெண்டு கூடியவர். அதுல அந்த ஆபாச ஸ்வரூபம் என்பது பாதம் ஆயிடுச்சுன்னாக்கா அந்த சித்ஸ்வரூபம் மட்டும் நிற்கும். அப்படி சித்ஸ்வரூபம் நிக்கிற காலத்துல அந்த அகம் பிரம்மா அதி அப்படின்னு சொன்ன வாதத்துல அகமும் பிரம்மமும் ஒன்னாயிருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். அவனுடைய கேள்வி என்னதுன்னா, அகம் அப்படின்றதும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பிரம்மமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ரெண்டு விஷயங்கள் பிரதமா விபக்தி ஏகவச்சனமாக சொல்லும் பொழுது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தானே நீ அர்த்தம் கொள்ளணும் அப்படின்னு அவனுடைய கேள்வி. அப்படி இருந்தாலும் நாம இப்படி அர்த்தம் கொள்ளலாம் அப்படின்றதுக்கு பாதாயாம் சாமான அதிகரண்யம் ஒரு நியாயம் இருப்பா. அந்த நியாயத்தினால இதை சொல்ல முடியும் அப்படின்னாரு. அது என்ன பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இல்லையா? சொன்னார் ஜீவா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு டிஃபரன்ஸ் மீனிங் இருக்குப்பா. அதுல ஜீவன் சொன்னா சித்துன்னு ஒரு போர்ஷன் இருக்கு, சிதாபாசன் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு.
இப்படி எல்லா பொருள்களுக்கும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். நம்ம எப்பொழுதும் ஸ்னேக் ரோப்பே எடுத்துக்கிறது வழக்கம் இல்லையா? இவர் என்ன பண்ணாரு, வேற ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டு போறாரு. இப்போ முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது பார்ப்போம். பாட் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு குடம் இருக்கு, குடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குடம் அப்படின்றது ஒரு பேரு. குடம் என்பதற்கு ஒரு ரூபம் இருக்கு. கழுத்து குறுகி, வயது பெருசு, வாய் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்து கழுத்தை விட பெருசாகவும் இருக்கக்கூடியதான ரூபத்துடன் எந்த ஒரு பொருள் இருக்கிறதோ அந்த பொருளுக்கு பேரு பாட் என்ற பொருள் இல்லையா? இப்போ அந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய கன்டென்டா இருக்கக்கூடிய மண்ணோட சேர்ந்துதான் அந்த பாட்டுன்றத புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் அதுல கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிளேதான் கண்டென்ட். ஆனா நம்ம சொல்லும் பொழுது எப்படி பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம்? பாட்டுன்னா தண்ணி எடுத்துவா, அந்த குடத்துல தண்ணி எடுத்துவா, அந்த குடத்தை எடுத்துன்னு வச்சு இங்க வைக்கி, அந்த குடத்துக்கு கீழே மண்ணு எடுத்து வச்சு அந்த மண்ணு மேல அந்த குடத்தை வை அப்படின்னு நம்மளுடைய விவகாரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையானது பாட் அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க, அந்த குடமானது உடஞ்சி போச்சு இல்லையா? பாட்டு போயிடுது. இப்ப பாட்டு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னாக்க எது போச்சு? பாட் என்ற நாமம் போச்சு, பாட் என்ற ஷேப் போய் இப்ப ஸ்டில் ஆயிடுச்சு. பாட்டுன்ற இதுக்கு முன்னாடி பாட்டு கழுத்து சிரித்து உடல் பெருசாக இருந்தக்கூடான ஒரு பாட்டானது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க இப்ப அது ஸ்டில்லா போச்சு. ஆனா அதனுடைய கண்டென்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, பாட்டு வரத்துக்கு முன்னாடியும் அந்த கண்டென்ட் இருந்தது, பாட்டு வரும் பொழுதும் அந்த கண்டென்ட் இருந்தது, பாட்டா இருக்கும் பொழுதும். இப்ப அந்த பாட்டு டெஸ்ட்ராய் ஆகி உடைஞ்ச பிறகும் அந்த கண்டென்ட் ஆனது இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சொல்றோம். சொல்லும் பொழுது இப்ப என்னதுன்னா, அப்ப எது உண்டாச்சு? நாம ரூபங்கள் மாத்திரம்தான் உண்டாச்சு இல்லையா? கண்டென்ட்டுக்கு ஒண்ணு இல்லை. மேட்டர் கேன் நெவர் ப்ரொடியூஸ் ஆர் இட் கேன் நெவர் பி டெஸ்ட்ராய் அப்படின்னு இருக்கிறதுனால கண்டென்ட் எப்பொழுதும் எட்டர்னலா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டுல இருக்கக்கூடிய கிளேவானது எட்டர்னலா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பாட்டு எவ்வளோ? 1 கிலோ வெயிட் சார் அந்த பாட்டு அப்படின்னா. இப்ப பாட்டு உடைஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆச்சு? பாட்டுக்கு 0 தான் வேல்யூ. ஏன் அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் இப்போ இருக்கு. கண்டென்ட்டுக்கு தான் வேல்யூ இல்லையா? 1 kgன்னு சொன்னா அந்த கேஜி அந்த கண்டென்ட்டான கிளேக்கு தான் 1 kg. பாட்டுன்ற நாமத்துக்கோ பாட்டுன்ற ஷேப்புக்கோ 1 கிலோ கண்டென்ட் கிடையாது இல்லையா? ஆகையினால இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க இப்ப அகம் ஜீவஹா அப்படின்னு சொன்னான்னாக்க, சிதாபாசகா அப்படின்னு சொன்னான்னாக்க சித் கூட்டஸ்த சகித மிக்சராக இருக்கக்கூடியவன் தான். ஆபாசமும் பிளஸ் சித்து அப்படின்னு அர்த்தம். அந்த சித்து தான் கண்டென்ட்டா இருக்கு. அந்த ஆபாசம்ன்றது வெறும் நாம ரூபத்தோட இருக்கக்கூடிய ஜீவன் தான் இருக்கு. எப்படி இந்த பார்ட்டி டெஸ்ட்ராய்டுன்னு சொன்னாக்க அதுல இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் போச்சோ, அப்படி இந்த ஆபாசம் எனக்கூடியதான ஜீவனுடைய நாம ரூபங்கள் போயிருக்கு. ஆனால் சித்தம்சம் மாத்திரம் இருக்கும். அந்த சித்தம்சத்துல ஒன்னாக இருக்கும். ஒரு போர்ஷனை நீங்க வாதம் பண்ணிட்டு அந்த சிதாபாசன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மான்னு சொன்ன போர்ஷன்ல சிதாபாசன்ல இருக்கக்கூடிய ஆபாசத்தை நீங்க பாதம் பண்ணிட்டு சித்த மாத்திரம் எடுத்துட்டு பிரம்மபதத்துல இருக்கக்கூடிய சைதன்யத்தை மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா மகா வாக்கியமானது சித்திக்கும். இந்த மாதிரி சித்திக்கும் அதுக்கு பேர் பாதாயாம் தானாதி கரண்யம் அப்படின்னு இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இன்னொன்னு நம்ம 7வது சாப்டர்ல பார்த்தோம், ஐக்கிய சாமானாதி கரண்யம். அப்படி சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்துல நம்ம சொல்றோம்? ஜீவனானவன் 2 ஐ இருக்குப்பா. ஒரு போலியான ஒரு ஐ இருக்கு, ஸ்மால் ஐ. அது என்ன பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அந்த ஆத்மாவானது எனக்கு தெரியும் என்னதுன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி. அந்த சைத்தன்ய ஸ்வரூபியா இருக்கக்கூடிய ஆத்மாவும் இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடியதான அந்த சைத்தன்யமும் ஒண்ணு அப்படின்றத சைத்தன்யாம்சத்துல ஐக்கியம் இருக்கு. அதனால அங்க அகம் பிரம்மா அஸ்மி தத்து துவம் அசி அப்படின்னு சமான அதிகரணத்துல ஒரே பிரதமா விபக்தி ஏக விபக்தி ஏக வச்சனமாகவும் பிரதமா விபக்தி ஏக வச்சனமாகவும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி
இப்படி அந்த ஐக்கியத்தை நாம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம சொன்னோம். இங்க என்ன ஆச்சுன்னாக்கா சிதாபாசனம் சித்தம் ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்க முடியாதுப்பா. அதனால் ஆபாசமானது பொய்யான ஒரு சொரூபம். அந்த பொய்யான ஒரு சொரூபத்தை வாதம் பண்ணிட்டு அதை தள்ளி விட்டுட்டு எது உண்மையான சொரூபமா அதை மாத்திரம் எடுத்து இந்த கண்டென்ட்டை மாத்திரம் எடுத்துட்டோம்னா அகம் பிரம்மாஸ்மின்றத இந்த ஐக்கிய சமானாதிகரம்ல எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாமோ அதே மாதிரியே இங்கேயும் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. சாமானாதிகரண்யஸ்ய வாதாயாம் சாமானாதிகரஸ்யாபி சம்பவாத் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது லைன்ல இல்லையா. மித்யா சிதாபாசனை பால்சிஃபை பண்ணிட்டீங்கன்னா சத்திய சித்தை நீங்க கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அப்பொழுது இந்த சாமானாதிக பாதாயாம் சாமானாதிகரன் மெத்தட்ல அகம் பிரம்மாஸ்மி என்பதை இந்த பிரதிபிம்ப பட்சம் ஆபாசவாத பட்சத்தை வைத்துக் கொண்டும் நாம சொல்ல முடியும் அப்படின்னு. இப்ப சமான அதிகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமானம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாலே ரெண்டு பொருள் அங்க வந்தாலும் சமானம் அப்படின்னு சொன்னோம்னாலே ஒன்ன கம்பேர் பண்ணோம்னு சொன்னாலே என்ன ஆச்சு? அதுக்கு இது சமானம் சார். சமம் என்ற வார்த்தையை நான் சொல்லணுமே ஆனால் எனக்கு பயமுறுத்தது ரெண்டு விஷயங்கள் அங்க சொன்னோம். ரிலேஷன்ஷிப் ஆஃப் டூ இதான் பஸ்ட் இல்லையா. ரெண்டு பொருள் இல்லாம சொல்லவே முடியாது. அந்த பொருள் என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு பொருளும் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிவீல் பண்ணணும். அதுதான் கணக்கு. சமான அதிகரணம்னா உங்களுடைய கணக்கு அதாவது அகம் பிரம்மாஸ்மின்னா அகமும் பிரம்மமும் ஒன்றாதான் இருக்கும். தத்து தொமசின்னு சொன்னா தத்து தொம்மும் ஒரே பொருளை குறிப்பதாக இருக்க வரும். அப்படி இருந்ததுனா தானே ரெண்டு பொருளும் ஒரே விஷயத்த சொன்னாதான் சமான அதிகரணத்துல அது இருக்குன்னு சொல்ல முடியும். இங்க ரெண்டு டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டு டிஃபரெண்ட் வேர்ட்ஸும் ஒரே ஒரு பொருளை தான் முடிக்கும். அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்னு சொன்னதுன்னா அகம் பிரம்மா என்ற இரண்டு வார்த்தைகள் இருந்தாலும் அது ஒரே சைத்தன்யத்தை தான் அகமாகவும் சொல்லுகிறது பிரம்மமாகவும் சொல்லுகிறது. அது ஒன்னா சொல்லுகிறது. அப்படி இருந்ததுனாதான் அது சமானாதிகரணம். ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு விஷயத்தை வேற வேற சொல்றதாக இருந்தது ஆனால் அதுக்கு பேரு வையதிகரண்யம் அப்படின்னு பேரு. ரெண்டு டிஃபரெண்ட் வார்த்தைகள் இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் விஷயத்தை சொல்றதுனாக்க அதுக்கு பேர் வையதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யம் வையதிகரண்யத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாவே புரிஞ்சுக்கலாம். சகஸ்ரநாமம் நம்ம படிக்கிறோம். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதநிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உஜ்ஜல்பான் சகஸ்ராவா சதுர்பாவ சமன்விதா எல்லா நாமாக்களையும் சொல்லிட்டே வரும். 999 நாமா கொஞ்சம் டயர்ட் ஆகாம சொல்லி முடித்த பிறகு அதனுடைய தத்துவமானது என்ன? ஸ்ரீ லலிதாம்பிகா அப்படின்னு முடியாது இல்லையா. எல்லா வார்த்தையும் 1000 வார்த்தைகளும் என்ன பொருளை விளக்குவதற்காக வந்தது? அந்த லலிதா மகா திருப்புர சுந்தரின்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்காக இல்லையா 1000 வேர்டு வந்திருக்கு. விஸ்வம் விஷ்ணுர்வட்டஸ்காரோ பூதபவ்ய பவத்ரபோ பூதகிருத்பூதபிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனா பூதாத்மா பரமாத்மா பூதானாம் பரமாகதி அவ்யயா புருஷசாட்சி க்ஷேத்ரஜ்ஞா அப்படி எத்தனை வார்த்தைகள். எல்லா வார்த்தையிலையும் ஒரே தாற்பயம் என்ன அது சொல்றது? எல்லா சாமானாதிகரண்யன விஷ்ணுவை தான் போதிக்கிறது. அங்க லலிதா சமஸ்தானத்துல எல்லா நாமாக்களும் ஒரு லலிதா பரமேஸ்வரியை தான் போதிக்கிறது. இப்படின்றத பார்த்துருப்பா இல்லையா. இப்படி அநேக வார்த்தைகள் இருக்கலாம். ஆனா அதனுடைய தத்துவமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா அது பேர் சாமானாதிகரண்யம் பேர். பிரபன்ன பாரிஜாதாய சோத்ர வேத்ரைக பானையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா பதமும் எதை குறிக்கிறது? அந்த கிருஷ்ணரதம் குறிக்கிறது இல்ல. இப்படிதானே நம்ம பண்ண இப்படி இந்த மாதிரி சொன்னாக்க இதெல்லாம் சாமானாதிகரண்யத்துல சொல்லிருக்கு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் அது ஒரு விஷயத்தை குறித்தது. ஆனால் சாமானாதிகரண்யம் அகம் பிரம்மாஸ்மின்ற இடத்துல அகமும் அந்த சைத்தன்யத்தை தான் குறிக்கிறது, பிரம்மமும் ஒரு சைத்தன்யத்தை தான் குறிக்கிறது. இந்த ரெண்டும் குறிக்கணுமே ஆனால் சமான
அதிகரணமாக இருக்கும். இதுதான் நியாயம் இல்லையா? இப்படி இருக்கு. இப்போ வை அதிகாரம், இதுக்கு ஆப்போசிட் என்னன்றது கொஞ்சம் பார்ப்போம். வை அதிகாரம் அப்படின்னாக்க டிஃபரெண்ட் இல்லையா? வை அதிகாரம் லட்சணிகரண்யம் அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் பரமாத்மா. ரொம்ப அழகா இதை புரிய வைப்பார். நம்ம சொன்னா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச இல்லையா அப்படின்னு சொல்ற ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்றோம், 9 கிரகங்களையும் சொல்றோம், 9 பேருக்கும் தனித்தனியாக நமஸ்காரம் சொல்றோம். அப்போ 9 பொருளுக்கும் வேறையான ஒரு அர்த்தம் வருது. அது வையறிஞர்கள் இல்லையா? ஒரே பொருளை அங்க குறிக்கல. அங்க ஆதித்யாய நமகான்னு சொன்னா ஆதித்யனுக்கு தான் போய் தரும், சோமாய நமகான சோமனுக்கு தான் போய் தரும், அங்காரகாய நமகான அங்காரகனுக்கு தான் போகும், புதாய நமகான புத கிரகத்துக்கு தான் போகும் இல்லையா? குருவுக்கு நமஸ்காரம் குருவே நமகான பிரகஸ்பதிக்கு தான் போகும், சுக்கிரனுக்கு தான் போகும், சனீஸ்வரனுக்கு தான் போகும், ராகுக்கு தான் போகும், கேதுக்கு தான் போகும். 9 பேருக்கும் 9 போகும். ஆனா இந்த சகசநாமத்தெல்லாம் என்ன விசேஷம்னா எல்லாரும் ஒரே லலிதா பரமேஸ்வரி. 1000 நாமாக்களும் ஒரு விஷ்ணுவை சொல்லுகிறதாக அமைகிறது இல்லையா? இப்படி இருந்ததேயானால் அப்படின்னா இப்போ மகா வாக்கியத்துல தத்து துவம் அப்படின்னு இருக்கு. தத்து அப்படின்னு சொன்னாலும் பிரம்மத்தை தான் சொல்லணும், துவம் அப்படின்னு சொன்னாலும் பிரம்மத்தை தான் சொல்லணும். அப்படி இருந்தாதான் தத் துவம் அசி அப்படி இருக்கிறாய் என்று சரியா வரும். அப்படின்னா சைத்தன்யத்தை சொல்லிதான் ஆகணும். ரைட்டா? அது ரைட்டுப்பா. நான் கேட்ட கேள்வி என்ன உனக்கு? நாகம் பிரம்மா இது புத்தியேச்ச ச வினாஷி இது. நீ என்ன சொன்ன? சிதாபாசனானவன் நாசம் அடையவன் அப்படின்னு சொல்லியிருக்க. அவன் வினாசி, அவன் மித்யா அன்றியல் அப்படின்னு சொல்லியிருக்க. இங்க சித்தானது எப்படி இருக்கு? சத்தியம், சித்து. அதுதானே இப்ப கேள்வி. பொய்யானதான சிதாபாசனம் உண்மையானதான பிரம்மமும் எப்படி சார் ஒன்னா இருப்பான்? அதனால நீங்க எப்படி அந்த தத்துவமசிய உங்களால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கனாக்க உங்களாலையும் பண்ண முடியும் சார். எப்படி பண்ணோம் அப்படின்னாக்க மித்யா சிதாபாசன்னு நான் சொல்லும் பொழுது சித்து அதனுடைய ஆபாசமும் சேர்ந்த பிறகு அவன் வித்தியான்னு சொல்றான், வினாசின்னு சொல்றோம். அதுல வினாசம் ஆறுது எது அப்படின்னா அந்த ஆபாச சொரூபம் தான் ஆகிறது. அதை நீங்க நீக்கிட்டீங்கன்னா பாத பண்ணிட்டீங்கன்னா எஞ்சி நிக்கிறது என்னவோ கான்சியஸ்னஸ் தான். அந்த கான்சியஸ்னஸ்ல பாதாயாம் சாமானாதிகரண்யம் என்ற ஒரு லாஜிக்கை வைத்துக் கொண்டு நாங்க சொல்லக்கூடிய அந்த சிதாபாசன் இருக்கக்கூடிய ஆபாசத்தை தள்ளி விட்டுட்டு சித்தை எடுத்துட்டு பிரம்மத்தோட லிங்க் பண்ணோம்னா பாதாயாம் சாமானாதிகரண்யன அது என்ன சம்பவா, அது சம்பவிக்கும் தான் அப்படின்னு வித்யாரண்யர் சொன்னார். வித்யாரண்யர் அப்படி சொல்றாருன்னாக்க அவருக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கு இல்லையா? அவர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்ல போறார்? ஏதோ நான் பாதாயாம் சாமானாதிகரண்யம் சம்பவாத்துன்னு சொன்னாக்க எனக்கு பின்னாடி பலம் இல்லாம நான் பேசவே மாட்டேன். எனக்கு பலம் நிறைய இருக்கு. யாரு இருக்காரு? சுரேஸ்வராச்சாரியா எவ்வளவு பெரிய மனுஷன் இல்லையா? எங்க மடத்துல நம்பர் 1 இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியார் அவரே என்ன பண்ணிருக்காரு? இந்த பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை வைத்துக் கொண்டு தான் தத்துவமசி வாக்கியத்தை அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார். அகம் பிரம்மாஸ்மியை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார். அந்த ஒரு தைரியம் இருக்கிறதுனால சாஸ்திரத்துடைய சம்பந்தம் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஏதோ சாஸ்திர சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பாதாயாம் சாமானாதிகரண்யம் என்ற லாஜிக்கை வைத்துக் கொண்டு எங்களால இதை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணோம்? எங்க முன்னோர்கள்லாம் எல்லா வழியும் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ஒன்னும் தனியா சிந்திச்சு இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுட்டு அதை அப்படியே எடுத்து போஸ்ட் பண்றதுதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கருணை. இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வித்யாரண்யரானவர் அவர் பாவம் நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம், போய் நைட்கல்வி சிட்டி புக்கெல்லாம் தேடி சுரேஸ்வராச்சாரியார் எங்க சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகத்தாக இப்படி பண்ண மாட்டோம்னு அவருக்கு தெரியுமோ என்னமோ. அதனால அவர் என்ன பண்ணாரு? வித்யாரண்ய சுவாமிகள் அடுத்த ஸ்லோகத்துல சுரேஸ்வராச்சாரியார் காட்டினதான அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு நம்மளுக்கு ஈஸியா இந்த வார்த்தையை பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம். இதுதான் 43வது ஸ்லோகம். ரொம்ப யோயம் ஸ்தானுஹு
புமானேஷா பும்தியாஸ்தானுதீரிவ பிரம்மாஸ்மீதி தியா அசேஷா ஹி அகம் புத்தி நிவர்த்தியதே யோ அயம் தானுஹு புமான் ஏஷா அயம் தானுஹு அப்படின்னு சொல்றது இது கட்டை அப்படின்னு சொல்றீங்க. அவன் என்ன சொல்றான், இது புமான் அப்படின்னு சாமானாதிகரனுக்கு இது புமான் அப்படின்னு சொல்றான். இப்படி பும்தியா தானுதீரிவ. இப்ப பாருங்க, கட்டன்றது அன்றியதான கட்டை, புமான்ன்றது சைத்தன்யத்தோட இருக்கக்கூடிய ஒரு சோகம். இத அவன் என்ன சொன்னா, இது இந்த கட்டை எதுவோ அதுவே அந்த புருஷன். யோயம் தானுகு ஏஷ புமான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கட்டை எதுவோ அதுவே அந்த புருஷன் அப்படின்னு இருக்கு. புந்தியா ஸ்தானுஜீரிவ அப்படின்னாரு. கட்டை என்கிற எண்ணம் இருக்கிற ஸ்தானுஜி புருஷன் என்கிற அறிவுனால கீழே இருக்கக்கூடிய நிவர்த்தியத்தை தெரியும். தானுஜீரிவ புந்தியா நிவர்த்தியதே. கட்டை என்கிற எண்ணம் புருஷன் என்கிற அறிவினால நிவர்த்தி ஆகுவது போல அப்படின்னு இவ அப்படின்னு. இது இந்த எக்ஸாம்பிள கொஞ்சம் பார்த்தாண்டாக்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான். எங்க நின்றுட்டு இருக்கான், டார்க்கான ஒரு இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். நம்ம சும்மா எப்ப பார்த்தாலும் ரோப் ஸ்னேக்கர் சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக அவர் சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டார். ஒரு மனுஷன் டார்க்ல நின்றுட்டு இருக்கான். என்ன அதுவும் எப்படி இருக்கான், மோஷன்லெஸ் தான் நின்று இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மோஷன்லெஸ் தான் நின்றுட்டு இருக்கான், ஒரே இடத்துலயே நின்றுட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது தூரத்துல இருக்கவன் அதை பார்த்தான். அவனுக்கு அது மனுஷன்னு தெரியல, இருட்டா இருக்கிறதுனால அவன் என்ன நினைச்சான், தானுன்னு நினைச்சான். ட்ரீ அப்படின்னு நினைச்சுட்டான். தானு அப்படின்னு பை மிஸ்டேக் நினைச்சுட்டான். அதனால அவன் என்ன சொன்னான், அயம் தானுஹு அப்படின்னு சொல்லிட்டான். இது தானுஹு அயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல இருக்கான், அவன் அந்த கிளாரிஃபை பண்ணான். இல்லப்பா, அயம் தானுஹு புமானியேஷா. தானு இல்லப்பா, இது ஒரு மனுஷன். தம்புன்னு சொன்னா தானுஹு இல்லையா, அது அன்றிய அங்க இல்ல, அது பால்சிஃபை ஆயிடுச்சு, பாதம் ஆயிடுச்சு. இப்போ இவன் குமான் அப்படின்னு சொன்னான்னா அந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டான். இவன் பண்ண உடனே என்னாச்சு, இந்த குமான் ஆச்சு. இந்த அகம்ன்றத நீங்க சிதாபாசன்னு வச்சுக்கிறதுல அந்த ஆபாசத்தை பால்சிஃபை பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கண்டென்டான பாட்டுல இருக்கக்கூடிய நாம ரூபத்தை வைத்துக் கொண்டு அந்த பாட்டுல இருக்கக்கூடிய கண்டென்டா இருக்கக்கூடிய கிளேவை எடுக்கிற மாதிரி இங்க சிதாபாசன் இருக்கக்கூடிய சித் அம்சத்தை எடுத்துட்டீங்கன்னா ஆனா அந்த ஆபாசன்றத பால்சிஃபை பண்ணி அந்த இடத்துல சித்தை ரீப்ளேஸ் பண்ணா இந்த தத்துவம் அந்த அகமும் பிரம்மமா அஸ்மி அப்படின்றது சரியா வந்துரும்பா அப்படின்னு. இந்த இடத்துல பாரு, தானுன்றது ஒரு நோஷன், அவாஸ்தவ பதார்த்தம். புமான்றது வாஸ்தவ பதார்த்தம். இந்த அவாஸ்தவ பதார்த்தத்தையும் இந்த உண்மையான வாஸ்தவமா இருக்கக்கூடிய மனுஷனையும் ஒரே மாதிரியே நான் சாமானாதிகரண்யே யூஸ் பண்றேன். அயம் தானுஹு புமான் ஏஷா எல்லாம் பிரதமாக பத்தி ஏகவச்சனத்திலேயே சொல்லியிருக்கேன். சோ ரெண்டு வார்த்தைகள், பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் பதானாம் ஏக சின்னத்தே தாத்பரியம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்ற சாஸ்திர சிந்தாந்தம் மாதிரி பின்ன பிரவருத்தி நிமித்தங்கள் பதங்களுக்கு இருந்தாலும் இவைகள் எல்லாம் ஒரே சமயத்துல சொல்லக்கூடியது எதுவோ சமானாதிகரணம். அப்படி இருக்கும்போது அயம் தானுஹு ஏஷ புமான் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளும் சாமானாதிகரண்யமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்ததே ஆனால் அது ஒரே அர்த்தத்தை தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதானே சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லப்பா இந்த இடத்துல என்ன பண்ணோம், ரெண்டு வார்த்தைகள் இருந்தாலும் பாதாயாம் சாமானாதிகரண்யம் என்ற பட்சத்துல அது என்ன பண்ணா ஐக்கிய சாமானாதிகரண்யம் பட்சத்துல எல்லாம் கரெக்ட். பின்னமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே பொருளை சொல்லக்கூடியதாக இருக்கும். சாமானாதிக கரெக்ட். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் ஸ்ரீமாகேஸ்வரி சிதம்பர சம்பவதா எல்லாம் நிர்மமா மமதானி நிஷ்பாபா பாவநாசினி எல்லாமே ஒரே லலிதா பரமேஸ்வரியை குறிக்கிறது. அது ரைட். சில சந்தர்ப்பங்கள்ல
இப்ப இந்த சந்தர்ப்பத்தை எடுத்தீங்கன்னா அவாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தாவரமாக இருக்கக்கூடிய ஸ்தானு என்பதை நீக்கிவிட்டு உமான் என்றதை சொல்லும் பொழுது சமான அதிகரணமாக அயம் ஸ்தானு உமான் ஏஷா அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப என்ன அறிவுனால தானு தீரிவ குந்தியா இந்த கட்டை என்கிற எண்ணமானது குந்தியா இல்லையா கட்டை என்கிற எண்ணம் புருஷன் என்கிற அறிவினால நிவர்த்தியத்தே இருந்து அதை அன்மயம் பண்ணிக்கணும். யோயம் ஸ்தானுஹு உமான் ஏஷ குந்தியா ஸ்தானு தீரிவ அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டம்ப் அப்படின்ற ஒரு நோஷன் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை தி ரியல் மேன் அப்படின்றதை அவன் புரிஞ்சுட்டானே ஆனால் புத்தியினாலதான் இதை பண்ண முடியும். புத்தியினால இந்த புரிஞ்சுட்டோம்னாக்க இத சமானாதிகரண்யமா கன்வெர்ட் பண்ணி அதை புரிந்து கொள்ளலாம். புந்தியா ஸ்தானுதீரிவ நிவர்த்தியதே. இப்படித்தான் பிரம்மாஸ்மி இதியா பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு ஜி ஆனது நானே பிரம்மம் அப்படின்றதுல அகம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிரம்மா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிரம்மம் என்கிற அறிவினால இங்க என்ன நான் புரிஞ்சுக்கிறேன், நான் கர்த்தா முதலான எண்ணங்கள் அகம் புத்தி நான் கர்த்தா முதலான எண்ணங்கள் எல்லாம் நிவர்த்தியதே நிவர்த்தி ஆகிறது, அசேஷா நிவர்த்தி ஆகிறது இல்லையா. ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாம் எலிமினேட் ஆயிடுச்சு. மைண்டு பாடி ஃபேமிலி ஒரீசு உலகம் எல்லாம் ஒரே ஸ்லோக்ல போய் அகம் பிரம்மா அப்படின்றத சொல்லுகிறது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்றதுனால பாதாயாம் சாமானாதிகரண்யம் என்ற ஒரு மெத்தடை வைத்துக் கொண்டு பார்த்தா இந்த அகம் பிரம்மாஸ்மி என்றது ரொம்ப அழகான பிரயோகத்துடன் அதை சம்பவிக்கலாம். அதனால நீ கேட்ட கேள்வியானது என்ன கேட்ட 42ல நீ கேட்ட கேள்வியானது நாகம் பிரம்மா இது புத்தியத வினாஷி இது இவனும் நாசம் அடையக்கூடியனா இருக்கான், அப்ப பிரம்மமும் இருக்கு, அப்ப இவன் நாசம் அடையக்கூடியவனா இருக்கா பிரம்மமும் நாசம் அடையக்கூடியவனா ஆயிடுவானே, அப்ப நீ அறிய முடியாது. அது ரியலாக இருந்தது. ஆனா சிதாபாசன் அன்றியல் நீ சொன்னதுனால ரியலா இருக்க அன்றியலாக இருந்தாலும் ரியலாக இருந்து சாமானாதிகரண்யத்துல இருந்தால் புரிந்து புத்தி தீவினால புரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் அந்த எந்த அம்சம் நமக்கு இடிக்கிறதோ அந்த அம்சம் பாதம் பண்ணினோம்னா சாமானாதிகரண்யம் சம்பவத்தியவ எல்லாருமே இப்படிதான் சொல்லி ஆகணும். தத்துவமத்திய நீ சொல்றதா இருந்தாலும் இப்படிதான் சொல்லணும். அந்த ஐக்கியத்தின் போய் இந்த ஐக்கியன்னு சொல்லிட்டு தானே ஐக்கிய சாமானாதிகரண்யத்திலேயே அப்படிதான் சொல்லி ஆகணும். நானும் அதே சொல்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணார். தது அப்படின்னு போல்டா ஸ்டபர்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி சமானாதிகரண்யத்திய பாதாயாமத்தி சம்பவாத்னு சொல்லி எங்களுடைய ஆச்சாரியான சுரேஸ்வராச்சாரியார் எங்களுக்கு இந்த ரைட்டை கொடுத்திருக்காரு. யோயம் ஸ்தானுகு புமான்யேஷ புக்தியா ஸ்தானுதீரிவ பிரம்மாஸ்மி தியா தேசாஹி அயம் புத்தி நிவர்த்தியதே அப்படின்னு நைஷ்கர்மிய சித்தியில 2வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே பஞ்சதசிட்டு இவர் எடுத்து அர்த்தத்தை கூட கிளீனா இது பிரமாணம் எங்க ஆச்சாரியர் சொல்லிட்டாங்கன்னா இதுதான் சத்தியம் அப்படின்னு நமக்கு காமிக்கிற விதமா பரம கருணையோட நம்ம போய் எங்க தேடுவோமோ மாட்டோமோன்றதுனால அவர் சொல்லி புரிய வச்சுட்டார். புரிய வச்சு இது ஏதோ என்னோடது மாதிரின்னு நினைச்சுக்காதீங்க, அது எங்க சோர்ஸ் வந்ததோ அதையும் சொல்லி கொடுறேன். ஏன்னா வேதாந்தத்துல எல்லாம் குரு மூலமா வந்ததுதான், அதுக்கு நம்ம சோர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் அதுக்கு உண்டான வேல்யூ அவளுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்கணும்ன்றதுக்காக இவரே ஒரு ஸ்லோகத்துல இது நைஷ்கர்மிய சித்தியில சொன்ன ஸ்லோகம்னே சொல்றாரு. அதுவும் கத்துக்க வேண்டிய விஷயம் தெரியவாழ்கிட்ட இருந்து நைஷ்கர்மிய சித்தௌ அபி ஏவம் ஆச்சார்யை ஸ்பஷ்டமீரிதம் சாமானாதிகரண்யஸ்ய பாதாத்தத்வம் அதோஸ்து தத் நைஷ்கர்மிய சித்தௌ அபி ஏவம் ஏவம் இந்த பாதாயாம் சாமானாதிகரண்யம் இந்த வழியில தான் ஏவம் ஏவ நைஷ்கர்மிய சித்தௌ அபி ஆனானப்பட்ட நைஷ்கர்மிய சித்தி என்ற கிரந்தத்திலேயே ஆச்சாரியை வேற உள்ள சொல்ல மாட்டாங்க. ஆச்சாரியன் நம்ம புரிஞ்சுக்கணும், சுரேஸ்வராச்சாரியார் ஆச்சாரியை குரு பேரு
கலத்திரன் பேரு பொண்டாட்டி பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல. பேர் சொல்லக்கூடாது. முதல் புள்ள பேரை சொல்லக்கூடாது, அவன் கர்மா பண்ண போறான் இல்லையா. அதனால பொண்டாட்டி பேரையும் முழுக்க பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. குரு, கலத்திரன், ஜேஷ்ட புத்திரன் இவ பேரெல்லாம் பேர் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு இல்லையா. அதனாலதான் ஆச்சாரியால என்ன பண்ணாரு, வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்பிரதம் குரு. கோவிந்த பகவத்பாதான்னு சொல்ல மாட்டார், வேற ஒரு பேரை வச்சு வாசுதேவேந்திர யோகீந்திரம். அந்த யோகீந்திரத்துல மாத்திரம் இட்டு கொடுத்துருவாரு. எங்க இட்டு நாராயணம் பத்மமும் வசிஷ்டம் பிரசித்த புத்திர பராசரம் வியாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர. அந்த யோகீந்திரத்தை வச்சுட்டு அந்த வாசுதேவ தெளிவு பண்ணா ஆச்சாரியாளுடைய குரு அப்படின்னு இப்படி ஒரு வழக்கங்கள் இருக்கு. இப்படி ஆச்சாரியன்னு சொன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. நமக்குதான் அந்த பயம்லாம் கிடையாது. சுரேஸ்வரன் தைரியமா பேசுவான். நமக்கு ஆக்சுவலா நல்ல ஒரு உபன்யாசம்னாக்கா அந்த வார்த்தை சொல்றதுக்கு பூசணும் வாய். நம்ம இப்ப மாடர்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் இருக்கிறதுனால நமக்கு வித்யாரண்யாசே அப்படின்னு சொல்றோம். அது மாதிரிலாம் சொல்ற வழக்கம் இல்லதான். இருந்தாலும் காலத்தை அனுசரிச்சு என்னப்போ நிஷ்கலதாசே அப்படின்னா சொல்லலாமா, பெரியவாளா அப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனா இப்ப காலத்தினுடைய கட்டாயம், மொழியினுடைய கட்டாயம், புரிஞ்சுக்கிறவனுடைய குயிக்னஸ் ஒரு மணி நேரத்துல சொல்லணும் இல்ல. அதனால ஒவ்வொரு இந்த வேல்யூஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்படின்றதுனால பேரை யூஸ் பண்றோம், தப்பு இல்ல இல்ல. ஆனா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் படிச்சுன்னு பேரை யூஸ் பண்ணா ஆச்சாரியை எப்படி பட்டம் ஈரிட்டம் வெரி கிளியர்லி he has told. என்ன கிளியரா எழுதி வச்சிருக்காரு சார் 2வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்துல. அப்படி போய் நம்ம பார்த்தோம்னா அப்படி ஜம்முன்னு நீங்க அதுவும் நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா சித்தில அதுல போய் 2ல போய் 29 பாத்தீங்கன்னா கரெக்டா உழற மாதிரி எழுதி வச்சு போயிருக்காரு சார் அவரு. ஆச்சாரியை பட்டம் ஈரிட்டம் இப்படியாக லிகிதம் பாதாமயாம் சாமானாதிகரியத்துல இந்த அர்த்தத்தை விட உனக்கு என்ன ப்ரூஃப் உனக்கு வேணும், வேலிடிட்டி வேணும் நான் சொல்றது கரெக்ட்ன்றதுக்கு. சாமானாதிகரண்யஸ்ய பாதார்த்தம். இந்த சாமானாதிகரண்யத்தை பாதிக்கிறதுனாலையும் பிரயோகம் உண்டு அப்படின்னு ஆனானப்பட்ட ஆச்சாரியாலே பண்ணிருக்காருன்னா நானும் நீங்களா அதை அடிச்சு சொல்றது தப்பு இருக்கு. அதனால ஆச்சாரியால் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் அத்தஹா அஸ்து தத்து அந்த ஆர்குமெண்ட் அப்படியே வைங்க. என்ன கரெக்ட் தான். பாதாயாம் சாமானாதிகரண்யன்னு பாத்தீங்கன்னாக்க சிதாபாசன்ற வழியில நான் ஜீவனியின் பிரம்மத்தையும் இன்டர்பிரேட் பண்ணிட்டு வந்தாலும் இப்படி சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அதனால சிதாபாசன் சொல்லி கூட்டஸ்தம் தான் இதுல உண்மையான சித்து, ஆபாசத்துல தாத்பரியம் இல்லை. அதை புரியறதுக்காக அவனை வச்சுட்டு சொன்ன விஷயங்கள் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஏம்பா இது ரொம்ப புதுசா சொல்றிய ஆத்திரமே பிதான் சொல்லி இவ்வளவு விருப்பி நீங்க ஆச்சாரியாலாம் வச்சு சாதாரணமா நீங்க எடுத்துங்க. சர்வம் பிரம்மேதி ஜகதா சாமானாதிகரண்யவத் அஹம் பிரம்மா இது ஜீவேன சாமானாதிகிருதி பவேத். சர்வம் பிரம்மா அப்படின்னு சொல்றோம். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலான் சாந்த உபாசீத அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு வச்சனம் வேதாந்தத்துல இல்லையா. அங்க என்ன சொல்றோம், சர்வசாதாரணமா சர்வம் பிரம்மா அப்படின்னு சொல்றோம். சர்வம்னா என்ன சார், எல்லாம். எல்லாம்னா என்ன அர்த்தம், உலகம். சர்வம் பிரம்ம சாமானாதிகரணம் எல்லாமே பிரம்மம். எல்லாம் ஜகத்து பிரம்ம. ஜகத்து பிரம்ம ரெண்டும் சமான அதிகரணம். எப்படி புரிஞ்சுங்க? பாதாயாம் சாமானாதிகரண்யம் எப்படி புரியுது? உலகம் எல்லாம் உண்மையா? அப்ப பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா சொல்லுங்க. ஜெகன் மித்யா எப்படி சொல்ல முடியும்? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு சொன்னா சத்தியம் என்ன? பிரம்மம். ஜெகத்தானது பொய். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சர்வம் பிரம்மா. இல்ல சர்வம் எல்லாமே இந்த உலகமே பிரம்மன் தான் சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதாயாம் சமானாதிகரண்யத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அத பிரம்மம் எல்லாம் இருந்தாலும் இதுக்கு வேலிடிட்டி கிடையாது, இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக எது இருக்கோ அதுதான் பிரம்மம்னு சொல்லும்போது சிதாபாசனா இருக்கக்கூடிய ஆபாசத்துக்கு எது அதிஷ்டானமோ அந்த சித்து தான் இந்த பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதுல என்ன தயக்கம்? சர்வம் பிரம்மா இது ஜெகதா சாமானாதிகரண்யம். எல்லாம் பிரம்மம் என்பதில் ஜெகத்துடன் சாமானாதிகரண்யம் எப்படியோ அப்படித்தான் அகம் பிரம்மா இது அப்படின்னாரு. இப்படித்தான் ஜீவேன சாமானாக ஜீவனுக்கும் சாமானாதிக பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா.
ஜீவனும் பிரம்மைவ நான் அபரா ஜீவோ பிரம்மைவ அப்படின்னு சொல்றீங்களா? ஜீவேன சாமானாதிகிருதி இப்படி புரிஞ்சிருந்தாதான், ஒரு பாதாயாம் சாமானாதிகரண்யத்துல புரிஞ்சிருந்தாதான் பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவனாபரகான்ற ஒரு அறிவோ வைத்துக் கொண்டு சர்வம் பிரம்மா என்றதையும் அகம் பிரம்மா என்பதையும் இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு புரிஞ்சுங்கன்னா பாதாயாம் சாமானாதிகரத்தின் கிளியராக இருக்கு. ஆனால் இந்த பட்சம் அருமையான ஒரு பட்சம் அப்படின்னு இன்னொரு கான்டாக்ட வச்சுட்டு நமக்கு பிரசித்தியாக இருக்கக்கூடியத பிரசித்தமான ஒரு இடத்தை எடுத்து இப்படி சொன்னார். இதுக்கு அப்புறம் ஒரு டவுட், இது என்ன அப்படின்னா, சுரேஸ்வராச்சாரியார் அவருடைய சமகாலத்துல பத்மபாதாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பத்மபாதாச்சாரியார் எல்லாமே சங்கர பகவத் பாதாவினுடைய சிஷ்யர்கள் இல்லையா? நம்ம 4 சிஷ்யர்களை பார்த்திருக்கோம். சுரேஸ்வராச்சாரியார், பத்மபாதாச்சாரியார், தோட்டகாச்சாரியார், அஸ்தாமலகாச்சாரியார் அப்படின்னு 4 பேரு. அதுல அவர் என்ன பண்ணாரு, வியாசரானவர் சூத்திரங்களை எழுதிட்டு 555 சூத்திரங்களை எழுதிட்டு இதுக்கெல்லாம் ஆச்சாரியார விட்டு பாஷ்யம் பண்ண சொன்னார். ஆச்சாரியார் என்ன பண்ணார், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விஸ்தாரமாக ஒரு பாஷ்யம் எழுதினார். அதான் மேக்னம் ஆஃப். அப்போ வேதாந்த சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? சூத்ரா லிட்ரேச்சர்ல இருக்கிறது தான் சாஸ்திரம் அப்படின்னு பேரு. எப்படி சாங்கியமானது கபிலருடைய சூத்திரங்களை பேஸ் பண்ணியிருக்கோம், வைதேசிகமானது எப்படி கணாதருடைய சூட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், நியாயசாஸ்திரம் எப்படி கௌதம சூத்திரத்தை பேஸ் பண்ணியிருக்கோம், யோக சாஸ்திரமானது எப்படி பதஞ்சலி சூத்திரத்தை பேஸ் பண்ணியிருக்கோம், பாணினி சூத்திரத்தை பேஸ் பண்ணி எப்படி வியாக்கரண சாஸ்திரமானது இருக்கோ, அப்படி வேதாந்த சாஸ்திரம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? பிரம்மசூத்திரம். 555 சூத்திரம் இருக்கு. 16 பாதங்களாக, அது 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 4 அத்தியாயங்கள்ல எப்படி அது அப்படின்னா, சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம்னு 4ஆக பிரித்து ஒவ்வொருத்தரையும் 4 பாதமாக 16 பாதங்களோட பிரித்து ஆச்சாரியார் ஒரு பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யத்துக்கு பஞ்சபாதகாச்சாரியார் அப்படின்னு பேரே ஒன்று பத்மபாதர். பத்மபாதர் என்ன பண்ணார், அவருடைய பாஷ்யத்துக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதினார். ஆச்சாரியாருடைய பாஷ்யத்துக்கு ஒரு கமெண்ட்ரி, அந்த கமெண்ட்ரிக்கு கமெண்ட்ரி பாமதி, பாமதிக்கு ஒரு கமெண்ட்ரி கல்பத்தரு, கல்பத்தருக்கு ஒரு கமெண்ட்ரி இல்லையா, அதுக்கு ஒரு கமெண்ட்ரி பரிமாணம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இவர் இன்னொரு இது ஒரு பாமதி பிரஸ்தானம், இன்னொரு விவரண பிரஸ்தானம் அப்படின்னு விவரண அப்ரோச். அது எப்படி இருக்குன்னாரு, அவளுக்கு யாரு சொன்னது? பத்மபாதாச்சாரியார் சொன்னது தான் கரெக்ட். அவர் அவர் என்ன பண்ணார், பத்மபாதாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு 5 முதல்ல ஆனால் அந்த பஞ்ச வாழ்க்கையிலேயே அவர் விஷயங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பஞ்ச வாழ்க்கையில பஞ்ச வாழ்க்கை எழுதினவர் பத்மபாதாச்சாரியார். பஞ்சபாதிகா விவரணம்னு ஒருத்தர் பிரகாஷாத்மனின்னு ஒரு பெரியவர் எழுதினார். இந்த பிரகாஷாத்மனியானவர் அவர் என்ன சொல்றாரு, மகா வாக்கியங்களுக்கு ஐக்கிய சாமானாதிகரண்யத்தின் மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதனால ஒரு பக்கத்துல அவர் என்ன சொல்றாரு, ஐக்கிய சாமானாதிகரண்யத்துல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றார். நீங்களும் என்ன சொல்றீங்க, பண்ண முடியும், பாதாயாம் சாமானாதிகரண்யத்திலையும் பண்ண முடியும்னு சொல்றீங்க. எனக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. அவர் அப்படி பார்த்தார், இவர் இப்படி பார்த்தார். இந்த கன்ஃபியூஷன் தான் நமக்கு. அவாவாளுடைய ஆங்கிள் அவாவா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா. அவர் ஜீவன் சொல்ற காலத்திலேயே அவர் சூக்ஷ்ம காரண சரீர வத்திரிகா ஜீவஹா எங்க இருக்கக்கூடியதான ஜகத்தாக ஈஸ்வர வத்திரிகா சத்யா, அந்த மாயை இல்லாததான கான்சியஸ்னஸ், அவித்யா இல்லாத கான்சியஸ்னஸ் எதுவோ அந்த அம்சத்துல ஐக்கியமானது இருக்கிறதுனால, அதனால தத்து கோமதி அகம் பிரம்மாஸ்மி தான் அவர் அப்படி வியாக்கியானம் பண்ணார். இவர் என்ன வியாக்கியானம் பண்ணாரு அப்படின்னாக்க, இவரது ஈஸ்வரன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்க, அதுல இருக்கக்கூடிய சர்வஜத்துவத்தை நீக்கிடுங்க,
இவங்கிட்ட ஜீவன் கிட்ட இருக்குங்க, அவங்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரத்தை நிறுத்திக்கிங்க, ஆபாசத்தை நீக்கிடுங்க. இப்படி புரிந்து கொண்டேயானால் அந்த சைத்தன்ய வருதுன்னு இவர் சொன்னார். அவர் சொல்லும் போது நீக்கிட்டு சொல்றார். இவர் சொன்ன பிறகு அதை நீக்கிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். இதுல ஒரு அளவை பத்தியும் இல்ல. ஐக்கியம் சாமானாதிகரன் என்ற மெத்தடிலையும் ஆம் பிரம்மாஸ்தி ஜஸ்டிஃபையபிள், பாதாயாம் சாமானாதிகரன் என்ற பட்சத்தில் இதுக்கு எனக்கு ப்ரூஃப் என்ன? சுரேஸ்வராச்சாரியார். அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் என்ன? யார் பெரியவர் சொல்லியிருக்கார்? பத்மபாதாச்சாரியார் சொல்லியிருக்கார். இவன் ரெண்டு பேருக்கும் ப்ரூஃப் இருக்கணுமே. ஆச்சாரியார் கொண்டு தானே இவா சொல்லுவாங்க. ஆச்சாரியர் ரெண்டு வழியாவும் ஆச்சரியம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியார் அத்தியாச பாக்கியத்தில் எழுதும் போது ரெண்டு தீயும் சொல்லிருக்காரு, மகாகாசத்தையும் சொல்லிருக்காரு, சந்திர பிரதிபிம்பவது அப்படின்னு. அவர் பிரதிபிம்பவாதத்துக்கும் அவசியவாதம் ரெண்டுத்தையும் ஆச்சாரியார் ஒத்துண்டு எழுதினதுனாலதானே இப்படி ரெண்டு ஸ்கூல் ஆட்சி வந்திருக்கு. அதனால ஒரு அனுபவத்தையும் கிடையாது. புரிந்துக்கிறதே நம்ம எப்படி புரிந்து போவோம், அப்படி புரிந்து கொண்டால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப அந்த சுரேஷ் பத்மபாதாச்சாரியார் சொன்னதை சொல்ல சாமானாதிகரன் நிச்சய பாதாத்வம் நிராகிருதம். அவர் உத்திரைய சார் நிராகரணம் பண்ணிட்டாரு. பிரயத்தனத்தகா விவரனே கூட்டஸ்த விபக்தியா, கூட்டஸ்த தன்மையை அவர் சொல்றதுனால அவர் சொல்லலையே அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அவர் எழுக்கும் போதே சோதித்த கோம்பதார்த்தத்தை எடுத்துட்டாரு. நம்ம கூடஸ்தகா முதல்லயே எடுத்துட்டு இவரும் கூடஸ்தம் அவரும் கூடஸ்தம் என்று ஒண்ணுன்னு சொன்னாரு. அவர் அந்த ரூட்ல போனார், இவர் ரெண்டு ரூட்ல போனாரே தவிர ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்றது. அது ஒன்றும் வேதங்கள் எதுவும் கிடையாதுன்னு அந்த விஷயத்தையே நமக்கு சொல்லி தரணுன்றதுக்காக வித்யாரண்யர் சொல்றார். இத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி